நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கால்நடை பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கறவை மாடுகளுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா இயற்கை முறையில் வீட்டிலையே என்ன மாதிரியான மருந்து நம்ம தயார் செஞ்சு கொடுக்கலாம், அந்த காய்ச்சல் சரியாகிறதுக்கு என்ன மாதிரியான நாட்டு வைத்தியம் செய்யலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 4 விதமான மருத்துவ முறை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் உங்களால் எந்த உடனே ரெடி பண்ண முடியுமோ அதை நீங்கள் தயார் செஞ்சு கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சேனலில் போட்ட நிறைய கால்நடை பகுதி வீடியோவில் இயற்கை முறை வைத்தியம் தான் நிறையா சொல்லியிருப்போம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்துக்கு எதுக்குமே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. இயற்கை மருந்து அப்படின்னாலே அது ஒரு உணவு மாதிரி தான், உணவு மாற்றம் மாதிரி தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மாடுகளுக்கு நீங்கள் கொடுக்க பழக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் வராது. அதாவது பால் உற்பத்தி பாதிக்காது, சினை அடையிறது பாதிக்காது, வளர்ச்சி பாதிக்காது. ஸோ ஆரோக்கியமான ஒரு மாடாக உங்கள் மாடு ஆகும். அதனால தான் நம்ம எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. அந்த மாதிரியான மருந்து தான் நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருப்போம். அந்த வகையில் காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலே என்ன மாதிரியான மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நம்ம உழவர் சாரல சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ காய்ச்சல் அப்படின்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, கால்நடை வளர்க்குறவங்களுக்கு, கறவை மாடு வளர்க்குறவங்களுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது, எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது தான், உங்கள் மாடுகளை எப்போதுமே கவனிச்சுக்கிட்டே இருங்க. உணவு எடுத்துக்கிறாங்களா, அவங்க உணவு எடுக்கலையா, சோர்வாக இருக்காங்களா, சாணம் எப்படி போடுறாங்க, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை சோர்வாக இருக்குது அப்படின்னா உடனடியாக உணவு எடுக்கலை, தண்ணி குடிக்கல, உமிழ்நீர் அதிகமாக வருது, இல்லை உமிழ்நீரே வரலை, அசை போடலைன்னாலே உடலில் ஏதோ பிரச்சனை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அசை போடலை அப்படின்னும் போது உடனடியாக காதை தொட்டு பாருங்கள். போயிட்டு காதை தொட்டு பார்த்தீங்கனாலே காது ரொம்ப வெப்பமாக இருந்ததுனாலே நிச்சயமாக காய்ச்சல் தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உடனே நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற அந்த 4 மருந்தில் உங்களால் எது உடனடியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். முதல் மருத்துவம், நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு. நிறைய பேர் இதை தான் ட்ரை பண்ணுவாங்க. இதை நான் இப்போ சொல்கிறது 2 வேலைக்கான மருந்து. அப்போது நான் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இயற்கை மருந்து அப்படின்னும் போது இந்த மருந்து இப்போ நான் சொல்கிற இந்த மருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். உடனடியாக தயார் செஞ்சு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கால்நடைக்கு நீங்கள் கொடுத்துடணும். ஒரு நாள் வைக்கிறது, அரை நாள் வைக்கிறது, 2 மணி நேரம் வச்சு கொடுக்கறதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அதோடைய தன்மை போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறதும் கூடாது, சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போ நான் சொல்கிறது 2 வேலைக்கு சொல்ல போகிறேன். எல்லா மருந்துமே 2 வேலைக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலையில் கொடுக்கறதுக்கு அதில் பாதி செஞ்சு எடுத்து அளவு எடுத்து காலையில் செஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் மீதி அளவு எடுத்து மீதி பாதி அளவு சாயங்காலம் செஞ்சு கொடுத்துருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது 2 வேலைக்கானது. அதாவது இந்த சொல்கிற எல்லா மருந்துமே நீங்கள் 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம். 2-3 நாள் கொடுத்தாலே போதும். 2 நாள் கொடுத்தாலே போதும். இன்னும் சரியாகலை அப்படின்னா நீங்கள் 3 நாள் கொடுக்கலாம். அப்போ இது எல்லாமே 2 வேலை கொடுக்கணும். காலை மாலை கொடுக்கணும். நான் சொல்கிறது 2 வேலைக்கான மருந்து. அப்போது நான் சொல்கிறதுல பாதியை எடுத்து காலையில் அரைச்சி கொடுத்துருங்க. சாயங்காலம் மீதி பாதியை ரெடி பண்ணி கொடுத்துருங்க, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, மிளகு 10 கிராம். இது சம்மலில் எடுத்து அதை நல்லா அரைச்சி உருண்டையாக உருட்டி காலையிலையும் மீதியை சாயங்காலமும் கொடுத்துருங்க, சரியா? ரெண்டாவது மிளகு 10 கிராம் எடுத்துக்கலாம், ஓமம் 10 கிராம், சீரகம் 10 கிராம், வெற்றிலை 10 கிராம். இது எல்லாமே சம அளவு. இதையுமே நல்லா அரைச்சி இது உருண்டையாக உருட்டி வாயில் தான் கொடுக்கணும், வாய் வழியாக தான் கொடுக்கணும். இப்போ சொல்கிற எல்லா மருந்துமே வாய் வழியாக கொடுத்துருங்க. இதுவும் 2 வேலைக்கு கொடுத்துருக்கேன். அப்போது காலையில் எல்லாத்துலேயும் 5-5 கிராம் எடுத்து ஒரு உருண்டை ரெடி பண்ணி உருண்டையாக வாயில் கொடுத்துருங்க. அதேமாதிரி சாயங்காலமும் கொடுத்துருங்க. மூணாவது முள்ளங்கி 100 கிராம், கொத்தமல்லி 50 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், மிளகு 10 கிராம். இதுவுமே நல்லா எல்லாத்தையுமே அரைச்சி உருண்டையாக உருட்டி வாய் வழியாக கொடுத்துடணும். நாலாவது உப்பு 10 கிராம், பிரண்டை 50 கிராம், புளி 10 கிராம், இஞ்சி 10 கிராம். இதையுமே அரைச்சி உருண்டையாக உருட்டி 2 வேலையாக நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் நான் போட்டிருக்கேன். இதில் 4த்தில் உங்களால் எது உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்குது,
இப்போ ஓமம் இல்லை, அப்போ அந்த மருந்தை விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது, சின்ன வெங்காயம் மிளகு இருக்கா, அந்த மருந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று ட்ரை பண்ணலாமாலாம், நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு மருந்து இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாள் வேறு ஒரு மருந்து கொடுங்க, அடுத்த நாள் இன்னொரு மருந்து கொடுங்க. 2 நாள் கொடுத்தா போதும். அப்போ ஒரு நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். மருந்து கொடுத்த 4-5 மணி நேரத்துலேயே ஓரளவு தண்ணி எடுக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் சோர்வு மாறும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஸோ அப்படி தெரிகிற பட்சத்தில் 2 நாள் கொடுத்தா போதும். நல்லாவே தீனி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும், ஜுரமும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கால்நடைக்கு காய்ச்சல் இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சில்லுன்னு தண்ணி காமிக்காதீங்க. நிறைய தவிடு தீவனம் போட்ட தண்ணி காமிக்காதீங்க. கொஞ்சம் கதகதப்பான தண்ணி காமிங்க. சாதம் வடித்த கஞ்சியை கொடுங்க. அந்த அரிசியாக கொடுக்காதீங்க, அரிசி கஞ்சியாலாம் கொடுக்காதீங்க. வடித்த அந்த கஞ்சியை உப்பு போட்டு நீங்கள் தண்ணியில் கலக்கி குடிக்க வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உணவு எடுக்க ஆரம்பிச்சிடும், சாணி போட ஆரம்பிச்சிடும், சாணியிலே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த நாளத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மருந்து கூட நீங்கள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? இன்னொன்று என்ன செய்யுங்க அப்படின்னா, இது எல்லாமே இப்போ நான் சொன்னது எல்லாமே வாய்வழி மருந்து. ஸோ எப்பயுமே மாடுகளுக்கு நீங்கள் சாம்பிராணி போட பழகணும். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ சாம்பிராணி போடுறது தப்பே இல்லை. மாடு கொட்டகைக்கும் சரி, இல்லை மாடுகளுக்கும் சரி. பண்ணையாக வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய தொழிலாக செய்கிறீங்க, இல்லை சிறு தொழிலாக செய்கிறீங்க, பண்ணை வச்சுருக்கீங்கன்னா டெய்லியுமே கூட போடலாம், தவறே கிடையாது. நீங்கள் போடுற அந்த சாம்பிராணியில் இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே கலந்து ஒரு சட்டியில் சாம்பிராணி கூட சேர்த்து நீங்கள் மாடு மூக்கு துவாரங்கள் வழியாக அதை இழுக்க செய்யணும். ரொம்ப கிட்ட கொண்டு போயிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி மூக்கில் சுவாசிக்க வைப்பீங்க அப்படின்றது தெரியும். அந்த மூக்கில் அந்த வேர்த்துளி, இந்த நீர்த்துளிகள் வர வரைக்கும் நீங்கள் அதை சுவாசிக்க வைக்கணும். ரொம்ப மூச்சு அடைக்கிற மாதிரி சுவாசிக்க வைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபடி அந்த முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வேணும்னா அடுத்த வீடியோவில் எப்படி அந்த சாம்பிராணி போடுறேன்றதை ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை பெரிய வீடியோவோ நான் எங்களுடைய கால்நடைக்கு கொடுக்கும்போது அதை செய்யும் போது நான் எடுத்து கூட உங்களுக்கு போடுறேன். நீங்கள் என்னென்ன அந்த தழைகள் அதில் சேர்க்கணும் அப்படின்றத மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன். தும்பை இலை, துங்கமரத்து இலை, முடக்கத்தான் இலை, முடக்கத்தான் கீரை இருக்கு இல்லையா, அந்த இலை, அப்புறம் சாம்பிராணி, மஞ்சள், இது எல்லாத்தையுமே அந்த சட்டியில் போட்டு நல்லா எரிய வச்சு அதில் வர அந்த புகையை கால்நடையை சுவாசிக்க வைங்க. இதை நீங்கள் ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக செஞ்சிங்கனாலும் கொஞ்சம் புத்துணர்ச்சி இருக்கும் கால்நடைக்கு. இந்த சுவாச பிரச்சனை சரியாகும், கொஞ்சம் அந்த ரிலீஃப் இருக்குது. இப்போ நமக்கு தலைவலிக்குது, ஃபீவர் வருதுன்னா நம்ம ஆவி பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைக்கு இது நல்ல பயனை கொடுக்கும். ஸோ இந்த 4-5 முறை நீங்கள் கடைபிடிச்சாலே உங்கள் கால்நடைகளை இந்த காய்ச்சல்லேருந்து நீங்கள் பாதுகாக்கலாம், சரி செய்யலாம். நிச்சயமாக உங்கள் கால்நடை ஆரோக்கியமாக இருக்கும், பால் உற்பத்தி தடைபடாது, கால்நடையோடைய வளர்ச்சியும் தடைபடாது. உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். கால்நடை வளர்க்குறவங்க யாருக்காவது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம உழவர் சாரலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.